ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மயிலாப்பூர் வந்திருக்கேன். இங்கே இருக்கிற கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே கபாலீஸ்வரர் உள்ள உடனுரை கற்பகாம்பாள் இருக்காங்க. இங்கே முருகரும் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே போய் பாருங்கள் முருகர். அதுக்கப்புறமேட்டு இங்கே திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் ரெண்டு பேரும் தனி சன்னதியில் இருக்காங்க. இங்கே பொங்கு சனீஸ்வரரும் தனி சன்னதியில் இருக்காங்க. அண்ணாமலையார் மற்றும் விநாயகர், முருகர் எல்லாருமே தனி சன்னதியாக அமைஞ்சிருக்கு. இது தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலம். இங்கே பல்லவர்களால் கட்டப்பட்டது. இது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட திருக்கோவில். இங்கே கற்பகாம்பாள் மயில் வடிவில் சிவனை வழிபட்டதுனால இங்கே மயிலாப்பூர் என்றும் சொல்லப்படுகிறது. கபாலீஸ்வரர் கோயிலில் புராண பேர் கபாலீஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே தலைவிருட்சம் புன்னை மரமாக இருக்குது. இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே கண்டிப்பாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சென்னையில் ரொம்ப முக்கியமான கோவில். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் மயிலாப்பூர் பற்றி நல்லா தெரியும். ரொம்ப அமைதியான ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி கார்த்திகை சோமவாரம், அதனால் இன்றைக்கி சங்காபிஷேகம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கார்த்திகை மாதம் 5 வாரமும் இங்கே சங்காபிஷேகம் நடந்துகிட்ருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.